இளையராஜா ஐயா வெளியில் வந்து நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போனேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னு வெளியில் சொன்னதுக்கப்புறம் இந்த பொறுக்கிகளும் புறம்போக்குகளும் பேசணும். அங்கே நடந்த ஏதோ ஒரு சின்ன வீடியோவை பார்த்துட்டு உடனே நம்ம ஆளுங்களும் சும்மா இல்லை. அந்த ஜிஆர் திமுக காரன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாலினை பற்றி பேசின அந்த வீடியோவில் நம்ம ஆளுங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் ஜிஆர்கள்லாம் திமுகவின் அடிமைகளாக இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ரங்கராஜன் நரசிம்மன் சார்னு கைது செய்யப்பட்டிருக்கிறார். புகார் கொடுத்தா ஜிஆர்கள்ங்கிறாங்க. அவர் வந்து இது ஃபோனில் பேசுகிறத வந்து எடுத்து போட்டாருன்னு. அதுபோல் ஃபோனில் வந்த செய்திகள் 1000 செய்திகள் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் நான் டேரிங்காக கேட்குறேன், அண்ணாமலை ஆடியோ ரிலீஸ் பண்ணாரா இல்லையா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசின ஆடியோ ரிலீஸ் பண்ணாரா இல்லையா? ஜாஃபர் சேட்டோட ஆடியோ ரிலீஸ் பண்ணாரா? அதுக்கெல்லாம் தில்லு இருந்தா, ஆண்மை இருந்தா அண்ணாமலை மேல கேஸ் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணணும்ல. அண்ணாமலைக்கு ஒரு நியாயம், ரங்கராஜன் நரசிம்மனுக்கு ஒரு நியாயமா? அவர் ஒரு ஆடியோ லீக் பண்ணா சைபர் கிரைம் அவர் மேல வழக்கு போடும். அண்ணாமலை அவர்கள் நிதியமைச்சராக, ஸ்டேட்டோட நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஆடியோவை வெளியிட்டா சைபர் கிரைம் வாயப்பட்டு சும்மா இருக்குமா? அன்னைக்கே நீ ஆம்பளை இருந்தால் அண்ணாமலை மேலே கேஸ் போட்டிருப்பில்ல. அதை பற்றி எதுவுமே திமுக பேசல, திமுக அரசாங்கம் பேசல, திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசல, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதை பெருசாக அலட்டிக்கல. ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் சார், என்னோட ஆடியோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணி அவ்வளவுதான் செய்ய முடியும். வழக்கு போடணும். அதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து உண்மையான ஆண் மகனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஆடியோ வெளியிட்டதுக்கு வந்து அண்ணாமலை கேஸ் போட்டுருக்கணும்ல. அப்போ அண்ணாமலைக்கு ஒரு நியாயம், ரங்கராஜன் நரசிம்மனுக்கு ஒரு நியாயமா நான் கேள்வி கேட்குறேன்.